Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். நாடாளுமன்றத்தில் கல்வி தொடர்பான நிதி குறித்து பேசும்பொழுது திமுக எம்பிகள் பேசும்போது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்து திமுக எம்பிகள் முதல்ல சந்திச்சாங்க, பேசினாங்க. எல்லாம் முடிகிற நேரத்தில் கையெழுத்து போடுற இடத்துல திரும்பி மாற்றி பேசுகிறாங்க, யூட்டர்ன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து வரவங்க நாகரிகமற்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அங்கேயே திமுக எம்பிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இந்த பிஜேபி RSS இருக்குல்ல, இந்த பிஜேபி RSS உடைய ஒரே வேலை இந்த மக்களை பிளவுபடுத்தணும். அது ஒரு கட்டத்துல மத ரீதியா பிளவுபடுத்தினாங்க. இன்னைக்கு மொழி ரீதியா பிளவுபடுத்துறதுக்கான ஒவ்வொரு முன்னெடுப்பையும் அவங்க செஞ்சுனே இருக்காங்க. எப்படி நாங்க சொல்றோம்னா, ஒரு நாகரிகமற்ற செயல் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது ஆணவத்தோட உச்சம். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் முதல்ல கொடுத்தது? கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல எங்களுடைய நாகரிகம், எங்களுடைய வரலாறு, எங்களுடைய பண்பாடு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இரும்பு பயன்படுத்திய காலம் 4500 வருஷத்துக்கு முன்னாடி இரும்ப தமிழை பயன்படுத்தியிருக்கான்றத ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்கோம். 4500 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பை பயன்படுத்திய காலம் தமிழர் காலம். அப்போ எங்களுடைய நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? எங்களால கடந்த குறைந்தபட்சம் நான் வரலாறு சொல்லுவேன். 1ஆம் நூற்றாண்டுல தொல்காப்பியம் எழுதப்பட்டது, 2ஆம் நூற்றாண்டுல சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டது, 3ஆம் நூற்றாண்டுல திருவாசகம் எழுதப்பட்டது, 4ஆம் நூற்றாண்டுல ஆசாரக்கோவை எழுதப்பட்டது, 5ஆம் நூற்றாண்டுல பெருங்காவை எழுதப்பட்டது, 6ஆம் நூற்றாண்டுல கல்லாடம் எழுதப்பட்டிருக்கு, 7ஆம் நூற்றாண்டுல 8ஆம் நூற்றாண்டுல தேவார பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு, 9ஆம் நூற்றாண்டுல பக்தி பாசுரங்கள் எழுதப்பட்டிருக்கு, 10ஆம் நூற்றாண்டுல சீவக சிந்தாமணி எழுதப்பட்டுள்ளது, 11ஆவது நூற்றாண்டுல பெரிய புராணம் எழுதப்பட்டுள்ளது, 12ஆம் நூற்றாண்டுல கந்த புராணம் எழுதப்பட்டிருக்கு, 13ஆம் நூற்றாண்டுல கம்பராமாயணம் சிவஞான பேதம் எழுதப்பட்டிருக்குது, 14ஆம் நூற்றாண்டுல தலபுராணம் எழுதப்பட்டிருக்கு, 15ஆவது நூற்றாண்டுல வில்லி பாரதம் எழுதப்பட்டிருக்கு, 16ஆம் நூற்றாண்டுல திருவிளையாடல் புராணம் எழுதப்பட்டிருக்கு, 17ஆம் நூற்றாண்டுல தேம்பாவணி சீரா புராணம் எழுதப்பட்டிருக்கு, 18ஆம் நூற்றாண்டுல தாய்மானவ சுவாமிகள் பாடல் எழுதப்பட்டிருக்கு, 19ஆம் நூற்றாண்டுல திருவருட்பா வள்ளலார் பாடி எழுதப்பட்டிருக்கு, 20ஆம் நூற்றாண்டுல பாரதியார் பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. 20 நூற்றாண்டுகளுக்கு எங்களுக்கு வரலாறு இருக்கு, எழுத்து இருக்கு, எங்களுக்கான எல்லா நாகரிகமும் இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த நாட்டுல கைபர் போலன் வழியா வந்த நீங்க எங்களுக்கு நாகரிகத்தை சொல்லி கொடுக்குறீங்களா? யாருப்பா நீங்கெல்லாம்? இந்த நாட்டுல எத்தனை மொழிகள் பேசப்படுதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? இந்த நாட்டுல பேசப்படுற மொழிகளா சொல்லப்படுறது 3372 மொழிகள் பேசப்படுது. அதுல 10 லட்சம் பேர் பேச மொழிய 10 லட்சம் பேருக்கு மேல பேசப்படுற மொழியா 29 மொழிகள் இருக்கு. வெறும் 10,000 பேர் பேசப்படுற மொழிகளா 122 மொழிகள் இருக்கு. எங்களுக்கான வரலாறு, எங்களுக்கான அடையாளம், எங்களுக்கான அங்கீகாரம். உங்க பிரதமர் இருக்காரு பாருங்க, இந்த நாட்டுடைய பிரதமர் இந்த நாட்டுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழின்னு பேசுறார். எங்க மொழிக்கு எங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு, எங்களுக்கு நாகரிகத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு நீ யாரு? என்கிட்ட இருந்து வாங்குற காசை எனக்கு பிரிச்சு பங்கெடுத்துக்கிட்டு கொள்ளை அடிக்கிறீங்க. எங்க கிட்ட இருந்து கொள்ளை அடிக்கிற நீங்க எப்படி எங்களை பத்தி பேசலாம்? பதில் சொல்ல திராணி இல்ல, தெம்புல பதவியை விட்டு வெளியே போ. அதை விட உனக்கு ஒண்ணும் முக்கியமான வேலை இங்க இல்ல. இருமொழி கொள்கை தான் எங்க கொள்கைன்னு சொன்னா விடு. எங்களுக்கு ஏன் மும்மொழி கொள்கைன்னு பேசுற? மறைமுகமா சமஸ்கிருதத்தை ஏன் திணிக்கிற? இல்ல, அதை பத்தி அவர் பேசும்போதுதான் PMC திட்டத்துக்கு முதல்ல பேசினாங்க, எல்லாம் கழுத்து போறோம்லாம் சொன்னாங்க. கடைசி நேரத்தில் அரசியல் செய்யறாங்க, யூட்டர்ன்ஸ் பண்றாங்க. திரும்ப தெளிவா சொல்றோம். இது சம்பந்தமா முதலமைச்சர் பேசியிருக்காரு, கல்வி அமைச்சர் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நாங்க குழு அமைப்போம், குழுவோட முடிவுல தான் அதை பத்தி நாங்க யோசிப்போம்னு சொல்லியிருக்காரு. இதுல எங்க நாங்க ஏத்துக்கணும்னு பேசுறீங்க? மனசாட்சியே இல்ல பொய் சொல்றதுக்கு. உங்களுக்கு எல்லாம் உயர் பதவியில இருக்கீங்க, நாகரிகமா இருங்க, நாகரிகமா பேசுங்க.
நீங்க பேசுற மாதிரி நாங்களாம் பேச ஆரம்பிச்சோம், செய்ய ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறான பரப்புரை செய்யறீங்கன்னு அவர் சொல்றாரு. அறிவில்ல. அதனால அமைச்சர் தானே, அறிவில்ல அந்த ஆளுக்கு. எங்களுக்கு என்ன அவசியமாங்க சொல்லுங்க? என் மொழியை அழிக்கிறதுக்கு நீ யாருப்பா? எங்க திரும்ப சொல்ற, இந்த நாட்டுல மொழிக்காக உயிர் நீத்த உயிர் கொடுத்த கட்சி திமுக. இன்னைக்கு வர மொழிப்போர் தியாகிகள் எங்களை பார்த்துதான் அன்னைக்கு நேரு அவர்கள் பயந்தார். இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை இந்தி கட்டாய மொழி ஆக்கப்படாதுன்னு உறுதிமொழி கொடுத்திருக்காரு. அதை காப்பாத்துங்க சொல்லிட்டேன். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சொல்றாரு, திமுக அரசுடைய முகத்தை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் தர்மேந்திர பிரதான், யூட்டன் அடிச்ச விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அசிங்கமா இல்ல? எல் முருகனுக்கு அசிங்கமா இல்ல? எதுக்கு நீ எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிற? போய் பாரியா. மராட்டிய மகாராஷ்டிரால RSS தலைவர் சொல்றாரு, மராட்டி எங்களுக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு பேசுறாரு. பிஜேபி சேர்ந்த அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் சொல்றாரு, மராட்டி கட்டாய மொழின்னு பேசுறாரு. தேவேந்திர பட்னாவிஸ்க்கு இருக்கிற உணர்வு உனக்கு இல்ல. பதவி கொடுக்கறாங்கன்னா காலை நக்கி படிப்பீங்களா நீங்களா? மோடி அமித்ஷா பதவி கொடுக்கறதுக்காக எதை வேணா விப்பீங்களா? இல்ல, இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்துக்கலாம். இல்லங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப தேவேந்திர பட்னாவிஸ் சொன்னாரா சொல்லியாங்க? அவர் சொன்னாரு. RSS உடைய தலைவர் பேசுறதை எதிர்த்து பேசுறாருங்க, எனக்கு மராட்டி தான் முக்கியம்னு. தர்மேந்திர பிரதான் யாருங்க? இதே ஒடிசால இருந்து வந்த நபர். தேர்தல் பிரச்சாரத்துல ஒரிசால இருந்து பேசுறாரு பிரதமர், இந்த சாவியை திருடின்னு போயிட்டாங்கன்னு பேசினாரு. உங்களுக்கு வெக்கமான சூடு சோர்னு இருந்தா பதவி ரிசைன் பண்ணிட்டு வாங்க. பதவி கொடுக்கறாங்கன்றதுக்காக, பதவியில வச்சிருக்காங்கன்றதுக்காக என்ன வேணா பண்ணாதீங்க. தர்மேந்திர பிரதான் யாருங்க? எந்த மாநிலத்தை சேர்ந்தவருங்க? என்ன பேசுறாரு அந்த தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி? சொல்லுங்க சார். நன்றி இல்லாத மனுஷனுங்க சார். தர்மேந்திர பிரதான் பேசின விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்க. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலையும் முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். திமுகவினர் எல்லாருமே இப்போ கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ பாஜக மாநில தலைவர் அவர் எக்ஸ்பதிவில் 3 கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். திமுகவினர் நேர்மையற்ற நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னதில் என்ன குறை கண்டீர்கள்? உண்மைதானே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற பதிவை போட்டிருக்கிறார். அவமானம் அல்ல உனக்கு? தமிழ்நாடு தானே இருக்கிற, தமிழ்நாட்டுல தானே இருக்கிற, தமிழ் மக்கள் கட்டுற வரி பணத்தை தானே வாழ்ற. அசிங்கமா இல்ல? மாநில தலைவர் பதவி கொடுக்குறாங்கன்றது எதை வேணா பண்ணிடுயா நீங்க? தேவேந்திர பட்னாவிஸை பார்த்து கத்துக்குங்க. கொஞ்சமாவது மொழி உணர்வோடு இருங்க, மாநில உரிமையோடு இருங்க, நிக்கலுங்க. யாருங்க அவசரப்படுத்துறாங்க? என்னங்க கேள்வி கேட்டாங்க? எங்க வீட்டுக்கு வாய்க்கால தண்ணி வரல, வரப்பு வரல, தண்ணி வரல கேட்டோம். இந்த மாநிலத்துக்கான கல்வி நிதியை கேட்கிறோம். அதுக்கு இந்த கல்வி அமைச்சர் என்ன சொல்லணும்? நிதியை தரேன்னு சொல்லு, தரமாட்டேன்னு சொல்லு. நாகரிகத்தை பத்தி பேசுற. நான் தான் சொன்னேன், எங்க நாகரிகம் எவ்வளவு பெரிய நாகரிகம். உனக்கு இருக்கா இந்த மாதிரி நாகரிகம்? வரலாறு இருக்கா? சொல்லுங்க பாப்பா. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. நான் சொல்லல. எங்களுக்கு நாகரிகத்தை பத்தி பாடம் எடுக்கிறீங்க? மானம், ரோசம், சூடு சொர்ணம் இருந்தா பதவியை விட்டு வெளியே போயிடுங்களா? தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிடுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழுக்கும் உண்மையா இருக்கிறதா இருந்தா இங்க இருங்க. மக்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்படுகிறோம் என முதலமைச்சர் சொல்றாரு. யார் அந்த மக்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார் பாஜக மாநில தலைவர். உங்கள் மகன், மகள், மருமகன் தனியார் CBSE மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நடத்தும் உங்கள் கட்சியினரும் அவர்களும் உறவினருமா? அறிவு இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்ற, அறிவோட பேசுங்க. அறிவு கட்டத்தனமா பேசாதீங்க. ஒரு கல்வி நிறுவனம்ன்றது வேற, ஒரு அரசாங்கம் என்றது வேற. நான் என்ன தொழில் செய்யறது வேற, என்னுடைய அரசு சம்பந்தப்பட்ட நிலைப்பாடு என்பது வேற. அரசாங்கம் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்யறது ஒரு அரசாங்கம். எதிர்காலத்தை மக்களை பத்தி சிந்தித்து செய்யறது ஒரு அரசாங்கம். ஒரு மொழியை பத்தி எதிர்காலத்தை சிந்திக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. இத பேசிக் தெரியாத ஒரு முட்டாள் மாதிரி பேசினா என்ன பதில் சொல்ல முடியும்? முட்டாள். அடி திரும்ப சொல்ற, முட்டாள். நீங்க தொழில் வேற, அரசாங்கம் வேற. ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் விளையாடுவது யார் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. யார் விளையாடுறா? பிஜேபியோ தர்மேந்திர பிரதான் தானங்க விளையாடுறாரு. நான் கட்டலினா உனக்கு ஏதுங்க வரி? யார் விளையாடுவது என்பது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியுங்கிறாரு. நான் வரி கட்டல, உனக்கு ஏது வரி? உனக்கு என்ன வரி இருக்கு? முதல்ல ஒன்றிய அரசுக்கு என்ன வரி இருக்கு? நான் கட்டுற டாக்ஸ், என் கிட்ட இருந்து வாங்குற காசு, அதுல இருந்து ஒரு பங்கு எனக்கு தரணும். இவ்வளவுதான். அதை கொடுக்க துப்பு இல்லாம வேற தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவுதான் மரியாதை. ரொம்ப வருத்தப்படுவாங்க. அடுத்தது சொல்லிட்டேன். இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசின் சாயம் வெளுத்து போச்சு. இனிமே தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் அப்படிங்கிறாரு. பாக்கலாமா நீங்களா நாங்களான்னு பாத்துருவோமா? தமிழ்நாட்டுல இருந்து யார் இந்த மக்கள் தூக்கி விசிறி அடிக்கிறாங்கன்னு பாக்கலாமா? அவர்தான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு 2026ல அசிங்கப்படுவீங்க. பத்தாத உங்களுக்கு அசிங்கப்பட்டுக்கலாம். மும்மொழி கொள்கை விஷயத்துல 2026ல தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் பாருங்க.
2026 மும்மொழி கொள்கை வந்தே தீரும் அப்படின்னு சொல்றாரு. நானும் அதான் சொல்றேன். தமிழ்நாட்டுல இருந்து பிஜேபி ஓட ஓட விரட்டல திமுக தொண்டன் யாருன்னு உங்களுக்கு அப்ப தெரியும். டெபாசிட் இழப்பீங்க. நீங்க நில்லுங்க. நீங்க யார வேணா கூட்டுக்கு வாங்க, கூட்டணி சேர்த்துன்னு வாங்க. இன்னொரு தடவை தமிழ் தேவையில்லாம தமிழ்நாட்டையோ தமிழ்நாட்டு மக்களையோ தமிழக எம்பிங்க அவமதிக்கிற வேலையை வச்சுக்கிட்டீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. சொல்லிட்டேன், ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.